மண்ணை கிளறி மூடி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விட்டுருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இன்னொரு முறை அப்படின்னா இந்த மாதிரி 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 5 கிராம் இந்த எப்சம் சால்ட் எடுத்துக்கலாம். 5 கிராம்னா உங்களுக்கு 1 டீஸ்பூன் வரும். இது அளவு கரெக்டாக இருக்கணும், ரொம்பவும் சேர்க்கக்கூடாது. 1 டீஸ்பூன் எப்சம் சால்ட் 1 லிட்டர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ மண்ணுக்கு கொடுத்தோம் இல்லையா, இப்போ நம்ம ஃபோலியர் ஸ்ப்ரேயாகவும் கொடுக்கலாம். ஸோ இதை நான் இந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போது ஃபோலியர் ஸ்ப்ரேயாக செடிகளுக்கு கொடுக்கலாம். இந்த செடியில் பாருங்கள், இலையெல்லாம் மஞ்சளாக இருக்குது, நல்லா வளர்ந்து வந்தது, நிறைய பூக்களும் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு இந்த மாதிரி இலையெல்லாம் மஞ்சளாகி க்ரோத்தே கிடையாது, அப்படியே நிற்கிறது. துளிரும் இல்லை, பிரான்ச்சஸும் இல்லை. ஏற்கனவே பூத்த பூக்கள் தான் இது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இலையெல்லாம் மஞ்சளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட், அதாவது எப்சம் சால்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்குது. மற்றபடி நீங்கள் கொடுக்குற உரங்கள்லேருந்தே எல்லா சத்துக்களும் கிடச்சிரும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி செடிகள் வளர்ச்சி குன்றி இலையெல்லாம் மஞ்சளாக இருக்குது அப்படின்னா அந்த செடிகளுக்கு மட்டுமே நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். மாதம் மாதம் மற்ற உரங்கள் கொடுக்குற மாதிரி இதையும் நீங்கள் போட்டு விடணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஒரு தடவை கொடுத்துட்டு இந்த இலைகளில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த இலைகளில் இருக்கிற துளைகள் மூலமாக இது உறிஞ்சப்பட்டு நல்லா சத்துக்களை உறிஞ்சிக்கும். உறிஞ்சப்பட்டு செடிகள் திரும்பவும் நல்ல பசுமையாக வளர ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபோலியர் ஸ்ப்ரேயை விட இந்த ட்ரென்ச் கொடுக்கறது பெட்டர் அப்படிங்கிற நினச்சிங்கன்னா ட்ரென்ச்சாகவும் கொடுங்க. ஏன்னா ஃபோலியர் ஸ்ப்ரே கொடுக்கும்போது சில சமயம் தண்ணி வேஸ்ட்டாக போகிறது. அதை தவிர எல்லா இடங்கள்லேயும் படாது, எல்லா இலைகளோட சர்ஃபேஸில் எல்லாமே படணும். அப்படி படாது அப்படிங்கிற பட்சம் நீங்கள் மண்ணுக்கும் கொடுத்துருங்க. இப்போ கலந்து வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியவும் இப்போ இந்த செடிகளுக்கு மண்ணுக்கே ஊற்றி விடுறேன்.